கொடுத்துவேன். நான் நிறுத்தி விடுவேன், பேச்சை நிறுத்தி விடுவேன். வந்தது நான் சபையில் பேசிக்கிறேன். சரி சரி அம்மா பேசாதம்மா, பேசவே கூடாது. அதே ஆனா 5 வெள்ள அவரை கட்டு கொடுத்தா கூத்திய வச்சான். நான் கேட்கும் கேள்விக்கு பதில், பதிலுக்கு கேள்வி, மறுத்து பேசக்கூடாது. போயினால் வர வேண்டும், போயினால் இடது போக வேண்டும். அவரை கொட்டையா இப்பதான் கால் ரெடியா இருக்குது, அதிகமா ஆடாத, மறுபடியும் பெயில் போட வேண்டியது வந்துடும். ஆப்ரேட் பண்ணிட்டு இந்த கருஜா போய் பேரண்டி வெளியே கால் வந்து கும்பிட்டு போனேன். சரி சார், என்ன பூத்து ஆடி போறேன்னா இல்ல அவனை பாடுறா இப்படி ஆடிச்சு என்ன பண்றது சாமி, இந்த மாதிரி ஆடவ போறேன்னு அப்படி மெட்டி ஆட முடியத்துல. ஆமா சாமி, அன்னைக்கு மட்டும் கும்பிடாம போயிருந்தீங்கன்னா உனக்கு எப்பயும் நான் கூத்தாடி இருப்போம். சாமி எனக்கு ஒரு சந்தேகம், என்ன காட்டுல அவரை கொண்டு போட்டுருக்கிறியா? சாமி போட்டதான் போட்டேன், அந்த அக்கா அடுத்த வார மழை பெய்ஞ்சானா காடு ஓட்டி சாலை விடுறச்சு ஒரு 5 வெள்ள அவரை கொண்டு சேர்த்து எடுத்து வச்சுக்கோ. சரி இருக்கட்டும், மறுபடியும் கூத்திய வைக்க கேட்கும் கேள்விக்கு பதில், பதில் என்ன மறுபடியும் கூத்திய வச்சு தெரியா இல்ல எப்படி? கேள்வி, பதிலுக்கு கேள்வி, குறுக்கே மறுத்து பேசக்கூடாது. பேச மாட்டோம் சாமி. அப்படி இருந்தாலும் தேவலோகி தேவலோகம் ஒன்றா கூடினால் மறுத்து பேசக்கூடாது. கேள்விக்கு பதில், பதிலுக்கு கேள்வி. தேவர்கள் ஒன்றா கூடினால் தேவர் சபை, அங்கோ நமக்கு ஒரு தேவர் சபை. ஆமாங்க. பூலை மக்கள் ஒன்றா கூடினால் புண்ணிய ராஜ்யசபை, நமக்கு ஒரு ராஜ்சபை. ஆமாங்க. ராஜ்சபை முழுவதாக ஆனாலும் ஒப்பமார்களும் பெரும் பெரியார்களும் அங்க என்ன அப்படி கொசல் நாடகம் மாடிட்டு இருக்கிற கமெண்ட் இருக்க மாட்டார். பெரியார்களும் மாணவ மாணவிகள் யாவட்டு பேர்களும் இந்த அம்மனுடைய சன்னதி முழுவதாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு முன்பதாக இந்த அம்மனுடைய பண்டிகையை முன்னிட்டு இதோ பெரியவர்கள் நிச்சயப்பட்டு வைத்திருக்கூடிய நாடகத்தின் பெயர் என்ன? நீ சொன்னா தெரியும் சாமி. வந்தோட 160 ரூபா வாங்கிட்டு சாமி, நீ சொன்னாலே தெரியும். பெரிய 160 ரூபா இருக்குது. வைத்திருக்கூடிய நாடகம் முகமாரி பிறப்பு பிறப்பு எரிகாதை சங்காரம் என்னும் நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஆமா சாமி. இந்த நாடகத்திலே நான் யாரு, என் பெயர் என்ன, ஒன்றுனா சொல்கிறேன், கவனித்து கேட்க வேண்டும். அப்படியா சாமி? புறா புடுத்துறா, சரி நான் புடிச்சுக்கிறேன் சாமி.
இப்ப ஒளிந்ததா மலைவே இல்ல சாமி. ஆ, நீ தெளிவா சொன்னா தெரியும் சாமி. என் பெயர்தான் பேர்தான் அகஸ்திய மன்னே. அரசே மகனுக்கு. எப்படி எப்படி ஒரு டைம் சொன்னா 100 டைம் சொன்ன மாதிரி சாமி. சரி சரி அப்படி அகஸ்திய மன்னனாக இருந்தாலும் என் நாடு நகரம் எது? எது சாமி? என் தாய் தந்தை யாரு? யார் சாமி? சொல்லவா? சொல்லு சாமி. என்ன பெற்றதோ தாயாரி மகாராஜா, ஓய் தங்களுடைய பேரோ அகத்தியராக இருந்தாலும் தங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் சாமி? என் தாய் தாய் ரேணுகா தேவி. தாயாரோ ரேணுகா தேவி. என் தந்தை தந்தையார் சகலத்தில் மகாமுனிவர். ஓ சரி சரி சாமி. அப்படி தாய்க்கு தந்தைக்கும் மகனாக பிறந்தாலும் எத்தனை பேர் சாமி பிறந்தீங்க? நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா நண்பா? எத்தனை பேர் சாமி? எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேருங்க? நான் எங்கேயா இருக்க நாடு நகரம் என்ன? எங்க சாமி? அட கூட பிறந்தால் ஒரு குணமான கண்ணு தம்பி ஒரு சேர்ந்து பிறந்தால் ஒரு தெரிஞ்சுக்கணுமா? ஒண்ணுமே தெரியல சாமி. ஆ, அதான் நல்ல கொஞ்சம் நியாயம் பேசுறேன் சாமி, அதனால காது கேட்குறீங்க. சாமி தாய்க்கு நந்தைக்கும் சரியாக 5 பேர் பிறந்தோம். 5 பேருங்க. 5 பேர் பேர் என்ன அப்படி சாமி? பிறந்து நாட்டிலே ஆ, ஆனா ஆ, என் தந்தை முனிவருக்கு ஆ,
என்ன வேலை தெரியுமா? என்ன சாமி வேலை? நாடத்திலே ஆ. தவம் செய்யக்கூடிய வேலை. ஓ உங்க அப்பா தவம் செய்வாருங்க. சரி சாமி. அவர் பார்த்து எதனாலும் செய்யலாம். என்ன வேணா பண்ணலாருங்க. ஆமா. சரி சாமி. தூணாக்கலாம், துரும்பாக்கலாம், மனிதனை கல்லாக்கலாம். எப்படி பண்றாரு இல்லையா சாமி? ஆ. உங்க அப்பா என்ன ஒரு அஞ்சு வேலை அவரை கொட்ட மட்டும் பண்ணி கொடுக்க சொல்லு சாமி. ஆமா கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவாரு. அப்படி எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் சரி சாமி. தவத்திலே சேர்ந்த தண்ணி ஆணியான என் தந்தை அப்படி இருந்தாலும் அப்படி கடவுளமான தவங்களை எங்கே செய்வார்? எங்க சாமி? எந்த இடத்திலே செய்வார் தெரியுமா? சொன்னா தெரியும். வீட்டு இமயமல தன்னை தேடி இமயமல சாரதில் அந்தமான் சர்க்கம் அதெல்லாம் சரிங்க. கடூரமான தவங்களை புரிவார். ஓ தந்தையார். சரி சாமி. அவர் இடத்துல வந்து சாவட்ட பேர் முடிவு இருந்தாலும் சரி, தேவரா இருந்தாலும் சரி, என் தந்தை பார்த்தால் அன்றந்த சராசரமோ கிடே 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 அடி வேண்டும். காரணம் சாமி தபத்திலே சேர்ந்த நாணி என்று. சரி சரி சாமி. அப்படி இருந்தாலும் அதே போல நாங்கள் 4 பேர்களும் என் தந்தை தவம் செய்வது, மழை எடுத்து வருவது, என் தந்தை பாதுகாப்பா இருந்தாலும் என்னுடைய சிறிய தம்பி பரசுராமர் அவர் என் தந்தை போல நாணி. ஓ கடைசி தம்பிங்க. ஆமா. சரி சாமி. இப்படி நாங்கள் சாத்தியே வாழ்ந்து வந்தாலும் நண்பா சாமி அப்படி இருந்தாலும் காலையில இருந்து உடனே என் அண்ணன் தம்பி பார்ப்பது பழக்கம். சரி சாமி. என் தாய் தந்தை பார்ப்பது பழக்கம். நீ வந்த விஷயம் என்ன? தங்களுடைய தந்தையார் தங்களை அழைத்தவர் சொன்னார் சாமி. என்னது? தந்தையார் தங்களை அழைத்தவர் சொன்னார். என் தந்தையா? ஆமாடா அவரை கொட்டையா கத்த முடியலரா. பாருங்க, என்னைக்கு நாள் வெடிக்கு அதிக சீக்கிரம் சென்று என் மக்கள் அழைத்து வா என்று சொன்னாரா? ஆமா சாமி. சீக்கிரமா போயிட்டு சொன்னாரு. என்னைக்கும் நாங்கள் தான் சென்று தந்தை பார்ப்பது பழக்கம். இன்னைக்கு இதோ மந்திரிமாரை விட்டு அழைத்து வர சொல்லிருக்காரா என்றா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆமா சாமி. போய் பார்க்கலாமா? காரணம் எல்லாம் பண்ண மாட்டாருங்க. ஆமா சாமி.
வாய் மூடி உள்ளார போறியா நீ இந்த விதமாகத்தானே தம்பி அழைக்க கல் எடுத்துட்டு போடுவேன். அவர் கொட்டையா உள்ளாருப்பா அவர் கொட்டையா தானே இப்பொழுது ஜமதகானி மகாமுனிவராகப்பட்ட இரண்டாவது பையனாகப்பட்ட குருபரன் வரும் விதம் காண்க.